ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கதை சொல்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி கதை சொல்ல போகிற டாஸ்க் வந்துட்டு நிறைய பேர் வந்து பண்ணாங்க. அதில் எனக்கு பிடித்த கதை அப்படின்னா கண்டிப்பாக அப்சராவோட கதையை சொல்லியே ஆகணும். அப்புறம் மற்றவங்க தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்துட்டு அவங்களுடைய கதையை ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது அவங்க ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நடந்திருக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பையன், ரெண்டாவதும் வந்து பையன் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் பிறந்தது பொண்ணு. ஸோ அதனாலே வந்து இவங்க மேலே பாசமே இல்லாத மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாலும் இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், பையன் தான் வேணும், இந்த பொண்ணு வேண்டான்னு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களை சின்ன வயசுலேருந்தே வந்து கலாய்ச்சி சொல்லியிருக்காங்க அம்மாவும் அப்பாவும். இப்போ மற்றவங்க யாரும் சொன்னாலும் மனசு நோகாது. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா சொன்னால் நீ ஏன் பிறந்த, நீ பிறந்ததே வேஸ்ட்டு, உன்னை பிடிக்கல அப்படின்னு பாசமும் காட்டாமல் அதுலேயும். ஆனால் எப்போ தான் பாசமாக இருப்பாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ரோடு கிராஸ் பண்ணும்போது கையை பிடிக்கிறது, உடம்பு சரியில்லைன்னா தொட்டு பார்க்குறது, இதுதான் அவங்க டச் பண்ணுற விஷயங்களேவா. மற்றபடி கிட்ட கூட நெருங்க மாட்டாங்களாம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே அப்படி தானே. அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 11வது வயசு இப்போ நான் அந்த மாதிரி வயசில் வந்துட்டு வீட்டை விட்டு போயிடலான்னு போயிட்டுருக்காங்க வெளியே. அப்போ போயிட்டு ஒரு 5 மணி நேரம் அங்கேயே இருந்திருக்காங்க. பயம் வந்துட்டு நைட் ஆகிட்டு இருக்குது. சரி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அப்பா வந்துட்டு சாரிம்மா, இனிமேல் நான் கூட நல்லா இருக்கேன், பேசுகிறேன், இனிமேல் எங்கேயும் போயிடாதான்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த 1 மாதம் சூப்பராக சொர்க்கமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்களுக்கு அப்படியே பிடிக்காத மாதிரியே போயிருக்கு. ஸோ இவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா சரி இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் காலேஜ் போயிருக்காங்க. காலேஜ் போனதுக்கப்புறமா அவங்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த டச்சு கொஞ்சம் அம்மா அப்பா டச்செல்லாம் கம்மியாகி போச்சு. ஒரே ஹாப்பியாக அதேமாதிரி அந்த லவ்வுக்காக ஏங்கிட்டே இருந்திருக்காங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குலேருந்து கிடச்சிருக்கு. அதேமாதிரி அவங்க வந்து உலகத்திலே யார் அவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அரோராவை தான் லவ் பண்ணுறாங்களாம். என்னையை வந்துட்டு மற்றவங்க லவ் பண்ணல. ஸோ அரோராவை அப்போ யார் லவ் பண்ணுறது, நான் தானே லவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் என்னை வந்து ரொம்ப நான் ரசிப்பேன், ரொம்ப நான் லவ் பண்ணுறேன், சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து நாமினேஷனில் வந்து குத்துனாங்க. நான் சாப்பிடாமல் என் உடம்புக்கு சாப்பாடு போடாமல் அப்புறம் வேறு என்ன பண்ண போகிறேன், இதுக்காக தான் நான் வாழ்கிறேன், என்னையும் நான் ஹாப்பியாக வச்சுக்கணும். அதே மாதிரி நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி. நான் சோம்பேறினா சோகப்படுறது கூட சோம்பேறித்தனப்படுவேன். சோகப்பட்டு என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருப்பேன் நான். ஸோ ரொம்ப ஜாலியான பர்சன், யாரும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஒரு டைம் என்ன பண்ணீங்க, டீனேஜ் வந்தவொடனே ஒரு கட்டத்தில் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து இல்லைம்மா நான் உனக்காக இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், உனக்கு தான் இந்த டவுரி, அதுக்கப்புறம் அந்த நிலம் இதெல்லாமே உனக்கு தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்காக வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்காக இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களாவே இருக்காங்க. அதே மாதிரி வெளியே வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து தனியாக தூங்கியிருக்காங்களாம். அப்போ தான் சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஒரு பயம் இருந்துச்சான். ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் வந்து நம்மளோட ஹாப்பினஸ் மற்றவங்க கையில் இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸ் எதுவுமே அந்த எல்லாமே நம்ம கையில் இருந்தால் எப்படி இருக்கும், எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த ரூமில் நான் எது பண்ணாலும் யாரும் என்னை கேட்க போகிறது கிடையாது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை பண்ணேன். எனக்கு என்னை ஃப்ரெண்ட்ஸு திட்டினாலும் சரி, ஊர் திட்டினாலும் சரி, எனக்கு பிடிச்சாமல் நான் இருப்பேன், மற்றவங்களுக்காக நான் வாழ மாட்டேன் அப்படின்னு அவங்களோட கதையை முடித்தாங்க. கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. அதாவது சின்ன வயசில் அவங்க பட்ட அடி தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. என்னத்த உறவில் பெருசாக இருக்குது, எல்லாம் வந்து திட்டிட்டு தான் இருக்க போகிறாங்க, திட்டுறதா அவங்களுக்கு பழக்கமாகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாதையை தேடி போய் இப்போ பிக் பாஸில் வந்து நிற்கிறாங்க. சரி, உங்களுக்கு அரோரா கதை எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.